بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாநாட்டில் இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா இயக்கங்கள் அமைப்புகளை சார்ந்தவர்களும் மனிதநேயம் குறித்து ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மேடை தோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு தீவிரவாத பயங்கரவாத காரியங்கள் சமூகத்திலே அரங்கேறிவிட்டால் உடனடியாக எங்கு பார்த்தாலும் மனிதநேயம் குறித்த பேச்சுக்களும் விவாதங்களும் களைகட்ட துவங்கி விடுகிறது. இப்படி ஊரெல்லாம் மனிதநேயம் குறித்து பேசப்பட்டாலும் உண்மையில் இந்த மனிதநேயம் சமூகத்திலே நடைமுறையில் இருக்கிறதா? ஊரிலே உலகத்திலே பேசப்படுகிற மனிதநேயம் சரியான முறையிலே புரிந்து கொள்ளப்பட்டு மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறதா என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதநேயம் குறித்து பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருமே உண்மையான மனிதநேயத்தை உலகத்திற்கு பேசுவதே கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அமைப்பு கொள்கையினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முழுமையான உண்மையான மனிதநேயம் குறித்து பேசுவது கிடையாது. அந்த மனிதநேயத்திற்கு ஒரு எல்லை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கலரை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த எல்லைக்குள்ளே வட்டத்திற்குள்ளே மாத்திரம்தான் மனிதநேயத்தை அவர்கள் செயல்படுத்த விரும்புவார்கள். அந்த எல்லை கடந்த நிலையிலே யாரேனும் ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டால் அந்த மனிதனை நேயத்தோடு நேசத்தோடு பார்க்க வேண்டும், பரிவு காட்ட வேண்டும், இரக்கம் காட்டி உதவி செய்ய வேண்டும் என்ற செயல்பாடுகள் மனிதநேயம் குறித்து பேசுகிற யாரிடத்திலேயுமே கிடையாது. பெரும்பாலும் மனிதநேயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? சில பேர் எல்லா மனிதர்களிடமும் மனிதநேயம் இருக்கிறது, ஆனால் அந்த மனிதர்களிடத்திலே சில பேருடைய உள்ளத்தில் தம்முடைய குடும்பத்தை மாத்திரம் நேசிக்கக்கூடிய மனிதநேயர்களாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை தாண்டி வெளியிலே சமூகத்திலே ஒருவன் பாதிக்கப்பட்டால், ஒரு மனிதன் துன்பப்பட்டால், ஏதேனும் ஒரு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டால் அவனுக்கு நேசத்தோடு உதவி செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலானவர்கள் கிடையாது. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சாதியை அடிப்படையாக கொண்டு மனிதநேயத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் பேசுகிற மனிதநேயத்திற்கான இலக்கணம் என்பது அவர்களுடைய சாதியை சார்ந்த மனிதர்களிடத்திலே நேசத்தோடு நடந்து கொள்வது, அவர்களுடைய ஜாதியை சார்ந்தவர்களுடைய சிரமங்களை துடைத்து எறிவது, அந்த சாதியை எல்லையாக வைத்து மனிதநேயத்தை அளவிடக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். இன்னும் சில பேர் இனத்தின் பெயரால், இன்னும் சில பேர் மொழியின் பெயரால், இன்னும் சில பேர் தேசத்தின் பெயரால், இப்படி ஒவ்வொரு இலக்கணங்களை எல்லைகளை வகுத்து வைத்துக் கொண்டு இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள், இந்த எல்லைக்குள்ளே பாதிக்கப்படுகிற மனிதர்களுக்குத்தான் நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை போன்று மனிதநேயத்தை அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள், தமது வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இந்த எல்லையை கடந்து வந்தாலும் கூட மனிதநேயத்தோடு உலகம் முழுவதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களின் மனிதநேயம் எப்படி இருக்கும்? தாம் அந்த மனிதநேய செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதனால் தனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. தனக்கு ஏதேனும் துன்பம் வரும் என்றால், தமக்கு ஏதேனும் கஷ்டம் வரும் என்றால் அந்த கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டு மனிதநேயத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரோட்டிலே பயணித்துக் கொண்டிருப்பார், ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும், தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறது மனிதநேயம் குறித்த ஒரு செயல்பாடு. ஆனால் நம்மில் பல பேர் தயக்கம் காட்டுவார்கள். இதனால் நாம போய் அவரை தூக்கிட்டு போனோம்னா, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் காவல்துறை வரும், தேவையில்லாத கேள்விகள் கேட்கும், அந்த கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம், கோர்ட்டுக்கு வழக்குக்கு என்று நம்ம இழுத்தடிப்பார்கள், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆளை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பார்த்துக்குவோம் என்று சொல்லி இது போன்று சிரமத்தை தாங்கிக் கொண்டு மனிதநேயத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சில பேர் தம்முடைய மனிதநேயத்திற்கு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் தாம் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள். அந்த செயலுக்கு தமக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்க வேண்டும், ஏதாவது நன்மை கிடைக்கணும்,
அப்படி நன்மை இருந்துச்சுன்னா நான் 4 பேருக்கு உதவி செய்கிறேன், நான் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கிறேன், பள்ளிக்கூடத்தினுடைய பாடப்புத்தகங்களை வாங்கி தருகிறேன். அவ்வாறு வாங்கி தந்தால் எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஊர்ல மேடை போட்டு பேசுவார்களா? என்னை புகழ்ந்து பாராட்டுவார்களா? கொடை பிரபு தர்ம வல்லலே என்று புகழ்ச்சி பாடல்கள் பாடுவார்களா என்று எதிர்பார்த்து நன்மை கிடைத்தால், ஆதாயம் கிடைத்தால், அந்த நேரத்திலே தனது மனிதநேயத்தை வெளிப்படுத்த தயாராக இருக்கிற இன்னும் சில மக்களையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு பெரிய நன்மை வழங்கப்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய மனிதநேய சிந்தனைகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அந்த நன்மைக்காக மனிதநேயத்தை பலியிட தயார் என்ற நிலையிலே வரக்கூடிய மனிதநேய சிந்தனையாளர்களை பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் மனிதநேயம் குறித்து பேசக்கூடிய பலரும் அவர்களுக்கு ஒரு எல்லையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த எல்லைக்கு அப்பால் இருக்கிற மனிதர்கள் மீது எந்த ஒரு நேசத்தையும் பாசத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தாமல் அந்த வட்டத்திற்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் மனிதர்கள், அந்த மனிதர்களை மாத்திரம் நாம் கவனித்துக் கொண்டால் போதுமானது, அவர்களுடைய நேசம் கிடைத்தால் போதும், அவர்களை நேசித்தால் போதும் என்ற அடிப்படையில் உலகில் பெரும்பாலான மக்கள் மனிதர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு மனிதநேயத்தை சொல்லுகிறது. எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம் மனிதன் பிறந்தது முதற்கொண்டு அவன் மரணிக்கிற காலம் வரை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துறை சார்ந்த தேவைகளுக்கும் அழகான முன்மாதிரியை தெளிவான வழிகாட்டுதல்களை உலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனிதநேயம் குறித்த தகவல்களையும் மிக அற்புதமாக உலகத்திற்கு வழிகாட்டுதல்களை முன்வைக்கிறது. எப்படி முன்வைக்கிறது? இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய மனிதநேயத்தினுடைய பார்வை வித்தியாசமானது. உலகத்தில் மற்ற யாரு சொல்றதை விட, வேற எந்த மதத்திலே சொல்லப்பட்டதை விட, எந்த தலைவர்களும், எந்த சித்தாந்தவாதிகளும், எந்த அரசியல்வாதிகளும், எந்த பிரதமர்களும், எந்த ஜனாதிபதிகளும், எந்த சாமியார்களும் சொல்லாத ஒரு கோணத்திலே அற்புதமான ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் மனிதநேயம் குறித்து உலகத்திற்கு முன்வைக்கிறது. எப்படி வைக்கிறது? மனித நேயம் கொள்வதென்றால் நிஜமாகவே யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் நேயம் கொள்ள வேண்டும். அவன் உங்கள் சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, உங்கள் சாதிக்கு அப்பாற்பட்ட வெளியிலே இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, உங்கள் மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, அந்த மொழியின் வட்டத்தை விட்டு வெளியிலே இருக்கிறவராக இருந்தாலும் சரி, உங்கள் தேசத்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தேசத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கிறார்களோ, யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருமே நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அத்தனை பேருமே இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள், அத்தனை பேருமே மனிதனுக்கு உரிய இயல்போடு பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்று உலகம் முழுமைக்குமான ஒரு நேயத்தை இஸ்லாம் வரையறுத்து காட்டுகிறது. அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அருமையான எடுத்துக்காட்டுகள். இஸ்லாத்திற்கு முன்னுதாரணமாக இஸ்லாமிய வாழ்க்கையை உலகத்திற்கு கற்றுத் தருவதற்காக நடைமுறைப்படுத்தி காட்டித் தர வந்த அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மனிதநேயத்தை அப்படியே பிரதிபலிக்கிறார்கள். எப்படி? இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலும் மனிதர்கள் மனிதநேயத்தை விட்டு தரம் புரண்டு போகக்கூடிய இடம் எது என்று கேட்டால் மதம் தான். மதத்தை அடிப்படையாக வச்சுதான் பிரிவினை அதிகமாக பேசப்படுகிறது. மற்ற எல்லா காரணத்தை விட மதம் தான் முன்னிலையிலே இருக்கிறது. இவன் நம்ம சாதிக்காரனா, நம்ம மதத்துக்காரனா, இவன் முஸ்லிமா, இவன் கிறிஸ்தவனா, இவர் இந்துவா என்று சொல்லி மதத்தை மையப்படுத்தித்தான் பெரும்பாலான மனிதநேய செயல்பாடுகளுக்கு குந்தகம் விளைவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் இந்த மதத்தை எப்படி பார்த்தார்கள்? தம்முடைய வாழ்க்கையில மனிதர்களை பார்க்கிற நேரத்தில், மனிதர்களுக்கு உதவுகிற நேரத்தில், மனிதர்களுக்கு நீதி செலுத்துகிற நேரத்தில், மனிதர்களிடத்திலே உரையாடுகிற நேரத்தில் எந்த தருணத்திலாவது இந்த மதத்தை வைத்து பிரித்து பார்த்தார்களா என்றால் எந்த ஒரு பிரிவினையும் அவர்கள் தமது வாழ்க்கையிலே காட்டியது கிடையாது. எத்தனையோ சான்றுகள் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ நிகழ்ச்சிகள். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நெருங்கிய தோழர் ஒருவர், அவர் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றார். என்ன கம்ப்ளைண்ட்? அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை, ஒரு தோட்டத்தை யூதர் ஒருவர் அபகரித்துக் கொண்டார். அவர் தெரிஞ்சு எனக்கு வாங்கிட்டாங்க, சொத்து எனக்குள்ள யார சொல்லலாம், அவர் அநியாயமா என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாரு, அதனால எனக்கு
நீதி வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகத்திலே வருகிறார். ஒரு சஹாபி ஒரு முஸ்லிம் வருகிறார். யார் மீது வழக்கு கொண்டு வருகிறார்? ஒரு யூதனின் மீது வழக்கை கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் சார்ந்திருக்கிற மதத்தை சாராத எதிரி மதத்தை சார்ந்தவர், முஸ்லிம்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்தவர்கள், முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு கூட திட்டம் தீட்டியவர்கள், அதற்காக வேண்டிய பல்வேறு சதிவேலைகளை அரங்கேற்றியவர்கள், முஸ்லிம்களோடு செய்து கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்களை முறித்தவர்கள், முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகளோடு கூட்டி சேர்ந்து கொண்டு படையெடுத்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட எதிரிகளாக இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதர் மீது நபிகள் நாயகத்தினுடைய தோழர் வழக்கு தொடுக்கிறார். இவர் என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட இருக்கிற சொத்து ஏன் சொத்து, எனக்கு மீட்டு தாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அது உன்னுடைய சொத்து தான் என்பதற்கு ஆதாரம் வச்சிருக்கிறியா? என்ன டாக்குமெண்ட் இருக்குது? அவர் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. நபிகள் நாயகத்தினுடைய நீதி விசாரணை எப்படி இருக்கும் என்றால், ஒருத்தருக்கு சொந்தமான சொத்து என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் தகுந்த ஆதாரம் இருக்கணும், டாக்குமெண்ட் பேப்பர் இருக்கணும், அல்லது சாட்சிகள் இருக்கணும். இது இவருக்குள்ளதான், இவர் தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு, அது எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய 4 பேர் இருக்கணும். அப்படி எந்த சாட்சியும் இல்லை என்று சொன்னால் சொத்து யார் கையிலே இருக்கிறதோ அவருக்குரிய என்று தீர்ப்பளித்து விடுவார்கள். ஏன் ஒன்று ஒன்று சாட்சி இல்ல, அவர் கையில சொத்து இருக்கு, பொசிஷன் அவர் கையில் இருக்குது, எனவே அதை ஒரு ஆதாரமாக வைத்து அவர் கையிலே ஒப்படைத்து விடுவார்கள். ஆனால் அதுல ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் பண்ணுவாங்க. என்ன நிபந்தனை? அந்த சொத்தை வைத்திருக்கிறவரிடத்தை கேட்பார்கள், நீ அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இது என்னுடைய சொத்து தான் சொல்லு. அப்படி சொல்லிட்டேன்னா சொத்தை எடுத்துக்க. அதே மாதிரி நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, எப்ப உன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குதா, சாட்சி இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லைங்கிறார். அப்ப அந்த யூதரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ சத்தியம் பண்ணு. சொன்ன உடனே இந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபைன்னஹு இதன் ஜஹலிபு வலா யுபாலி, அவர்தான் சத்தியம் பண்ணிடுவாரு, அவருக்கு என்ன பிரச்சனை, அதையெல்லாம் பொருட்படுத்துற ஆள் இல்லையே, அல்லாஹ்வுடைய பயம் கிடையாத, ஒரு யூதரை போய் சத்தியம் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு இந்த தோழர் பதறுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஹலஃப அலா யமீனின் யஸ்தஹிக்கு பிஹா மாலன், யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அவருக்கு சம்பந்தம் இல்லாத உரிமை இல்லாத பொருளை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே லக்கியல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல வஹு அலைஹி கல்பான், அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிற நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். மறுமையில அல்லாஹ் பார்த்துக்குவான். இந்த உலகத்திலே இவ்வளவுதான் நீதி, வேற வழி கிடையாது. சான்றுகளையும் ஆதாரங்களையும் வைத்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் சான்றுகள் இல்லை என்றால், ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்றால், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவெடுக்க முடியும் என்று நபிகள் நாயகம் அந்த யூதருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க என்ன கவனிக்கணும்? ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்தவர், இஸ்லாத்திற்கு அப்படிப்பட்ட விரோதியாக இருந்த சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கும் நபிகள் நாயகத்தினுடைய சமூகத்தை சார்ந்த முஸ்லிமுக்கும் இடையிலே வழக்கு. முஸ்லிம் யூதர் என்று பார்த்தார்களா? தன்னுடைய மதத்தை சார்ந்தவர், நம்ம மதத்தை சேராதவர், எதிரியா இருக்கிறவர் என்று பேதப்படுத்தினார்களா? அவரும் மனிதன், இவரும் மனிதர். இந்த விஷயத்தில் யாரிடத்திலே நேர்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்ற மனிதன் என்று பார்வையிலே பார்த்தார்களா? மனிதனாகத்தான் பார்த்தார்கள். எந்த மத வேறுபாட்டையும் நபிகள் நாயகம் தமது வாழ்க்கையிலே காட்டவில்லை. அதே போன்று இன்னொரு தோழர் இதே மாதிரி ஒரு யூதரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும்போது சொல்றாரு, இன்னல்லாஹ் அஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தார்களிலே சிறந்தவராக இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று ஒரு முஸ்லிம் ஒரு யூதர்கிட்ட சொல்றார். அப்ப அந்த யூதர் பதில் சொல்றாரு, இல்லை இல்லை, மூசாவை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான், மூசா தான் அப்படிப்பட்ட ஆளு, மூசா தான் அகிலத்திலே சிறந்த ஒரு மனிதர் என்று மூசாவை பற்றி அந்த யூதர் சொல்லுகிறார். இவருக்கு தாங்க முடியல. உடனே அந்த யூதரின் மீது முஸ்லிம் ஓங்கி ஒரு குத்து விடுறார். குத்து விட்டா அவருக்கு வழி தாங்க முடியல. உடனே நபிகள் நாயகத்தை நோக்கி வருகிறார். எப்படி வர்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீதி வழங்குவார்கள், மத வேறுபாடு பார்க்க மாட்டார்கள் என்ற நினைப்பு, எண்ணம் யூதருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அந்த யூதரே வழக்கை கொண்டு வருகிறார். இது மாதிரி பிரச்சனை, உங்க ஆளியனை அடிச்சு விட்டாரு, நீங்க தான் விசாரிக்கணும். நபிகள் நாயகம் கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு, நடந்த விவரங்கள் சொல்லப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா துகஜ்ஜிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் மேன்மைப்படுத்தாதீர்கள், அவரை விட நான் சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் இன்னன் நாஸ யஸாகூன
யௌமல் கியாமத்தி ஃபஅஸாகுமாஹும், கியாமத் நாளையில் மனிதர்கள் எல்லாம் மூர்ச்சையுற்று விழுந்து கிடக்கிற தருணத்தில் நானும் மூர்ச்சையாக இருப்பேன். ஃபஅகூனு அவ்வல மன் யஃபீக், அந்த மூர்ச்சை தெளிந்து எழுகிறவர்களில் நான் தான் முதல் மனிதனாக முதல்ல நான் தான் எந்திப்பேன். எந்திச்சு பார்த்தால் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரிசுடைய ஓரத்தை பிடித்துக் கொண்டு மூர்ச்சை தெளிந்து நின்று கொண்டிருப்பார்கள். எனக்கு முந்தையே அவர் எந்திச்சிட்டாரா அல்லது அவர் மூர்ச்சை ஆகவே இல்லையா என்று எனக்கு தெரியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி, இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த யூதனின் பக்கம் இருந்த நியாயத்தை ஒத்துக்கொண்டு இந்த முஸ்லிமை கண்டித்து, இது மாதிரி என்ன நீ சிறப்புப்படுத்தாத, நீ சொன்ன வார்த்தை ஏற்க தகுந்ததில்லை, நபிமார்கள் அத்தனை பேருமே சமமானவர்கள் தான், ஒருத்தனை விட ஒருத்தர் மேன்மை உயர்வு தாழ்வுன்னு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவருக்கு உபதேசம் செய்துவிட்டு அந்த யூதனிடத்திலே இருந்த நியாயத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். என்ன பார்த்தார்கள் இங்கேயும்? யூதனா முஸ்லிமா அந்த பார்வை ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. வேறு எந்த பார்வை? மனிதன் என்ற பார்வை. யாரிடத்திலே நியாயம் இருக்கிறது, எங்கே நீதி இருக்கிறது, அந்த ஒற்றை பார்வையை தான் பார்த்தார்களே ஒழிய அவர்கள் ஒரு கலர் கண்ணாடி போட்டுக் கொண்டு மக்களை பார்க்கவில்லை. வழக்கு கொண்டு வந்திருக்கிறவர் யாரு? நம்ம ஆளா, நம்ம சொந்தக்காரனா, நம்ம ஊருக்காரனா, நமக்கு தெரிஞ்சவரா, நம்முடைய நண்பரா? அந்த பேச்சுக்கே ரசூலுல்லாஹ் இடத்துல இடமில்லை. அவரும் மனிதர் இவரும் மனிதர். எங்கே நியாயம் இருக்கிறது, எங்கே நேர்மையும் நீதியும் தவழுகிறது என்பதை மனிதன் என்ற ஒற்றை அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததை அவர்களுடைய வரலாறு முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியுடைய வாசல்ல, அவர்களுடைய பள்ளிவாசலுடைய வெளிப்புறத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களோடு. அப்போ ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ஜனாசாவை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், இது ஒரு யூதனுடைய ஜனாசா மாதிரி இருக்க, இதுக்கு போட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்களே, ஒரு முஸ்லீம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸத் நஃப்ஸன், அதுவும் ஒரு மனித உயிர் தானே, ஏற்கனவே அதுலயே ஒரு மனுஷ உயிர் தானே இருந்துச்சப்பா, அது யூதனா கிறிஸ்தவனா முஸ்லிமா ஏன் அப்படி பாக்குற? ஏற்கனவே அங்க இருந்தது என்ன? ஒரு மனிதனுடைய உயிர் தானே இருந்துச்சு. அப்ப மனுஷனுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுங்க, மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுங்க என்று சொல்லி அந்த வேறுபாடுகளை நபிகள் நாயகம் கலைந்திருக்கிறார்கள், வேறுபாடுகளை புறக்கணித்திருக்கிறார்கள். எல்லா மனிதர்களையும் நேசத்தோடு கூடிய பார்வையை நபிகள் நாயகம் வீசி இருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எண்ணற்ற நிகழ்வுகள் ஒரு சான்றாக நமக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் திருக்குர்ஆன் சில போதனைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபிகள் நாயகத்தை அவர்களுடைய சொந்த ஊரிலிருந்து விரட்டி அடித்தவர்கள், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழ விடாமல் தடுத்தவர்கள், பள்ளிக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தவர்கள், அப்படிப்பட்ட கொடியவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால், அவர்களோடு ஏதேனும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அது மாதிரி தருணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அன் ஸத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தஅதது, மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் காபத்துல்லாஹ்வை விட்டும் உங்களை தடுத்தார்களே,
அதன் காரணமாக அந்த கூட்டத்தார் மீது உங்களுக்கு வெறுப்பு வந்துவிட வேண்டாம். எனவே நீங்கள் அவர்களுக்கு வரம்பு மீறி விட வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு அவங்க தொல்லை கொடுத்திருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள நுழைய விடாம தடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொலை வரக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இறைவனை வழிபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வழிபட விரும்புகிறவர்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழுவதற்கு முழுமையான அனுமதியை மார்க்கம் வழங்கி இருக்கிறது, அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவனது ஆலயத்திற்குள் இவர் வரலாம், அவர் வரக்கூடாது என்று பேதமே இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் மஸ்ஜித் ஹராமில நபிகள் நாயகத்தையும் அவர்களுடைய தோழர்களையும் பள்ளிக்குள்ளே தொலை வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய கோபம் வரும். இந்த சத்தியத்தின் பக்கம் நாங்க இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அடியார்களாக உண்மை விசுவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டினாங்களோ அதற்காகவே அந்த பள்ளிவாசலை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் நீ இந்த பள்ளிவாசலுக்குள்ள எங்களை போகக்கூடாதும்பியா? நீ சிலையை கொண்டு வைக்கிற, அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை எல்லாம் வழங்குற, கற்சிலைகளிடத்தில் போய் கையேந்தி கும்பிட்டு கொண்டிருக்கிறாய், அவர்களை சிபாரிசுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நிலையில எங்களை நீ தடுக்கிறாயா என்று கோபம் வருவதற்கு அதிக நியாயம் இருக்கிறது. அவர்கள் மீது வரம்பு மீறுவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஏற்கனவே கோபம் இருக்குதுல்ல, அந்த கோபத்தினால இவங்க மேல நீ எல்லை மீறிவிடக் கூடாது. அவங்களுடைய பிரச்சனையில வரம்பு மீறி நம்மகிட்ட வந்துட்டான், இப்பொழுது நம்மிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள், நாம வச்சதுதான் சட்டம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆள வேணாலும் காலி பண்ணலாம் என்கிற கோணத்தில் தரம் கட்டு நடந்து கொள்ளக்கூடாது. ஆவணு அலல் பிர்ரி வத்தக்குவா வலாத்த ஆவணு அலல் இஸ்ரி வல்லுதுவான். பாவமான காரியத்திற்கு, இறைவனின் வரம்புகளை மீறுகிற காரியத்திற்கு உதவி செய்யாதீர்கள். நன்மையான காரியத்திற்கும் இறையச்சத்தின் பார்ப்பட்ட காரியத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று யாரை பார்த்து சொல்றான்? மக்கத்து குஃபார்கள், குறைசிகள், எதிரிகள், அநியாயக்காரர்கள், அல்லாஹ்வின் ஆலயத்தை விட்டு தடுத்த பெரும் பாவிகள். அவன் பெரும் பாதியாவே இருக்கட்டும், அந்த விஷயத்தில் என்ன அதை பாரு, எல்லா விஷயத்திலையும் அந்த பாவத்தை சம்பந்தப்படுத்தாத. பிரச்சனையா பார்க்கணும். ஒரு பிரச்சனையில ஒருத்தனை பிடிக்கலங்கிற காரணத்தினால வேறொரு பிரச்சனையில அவன் மீது அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே நமக்கு துரோகம் பண்ணணும், இப்ப நம்ம இடத்துல வந்து மாட்டி இருக்கிறான், வசமா சிக்கி இருக்கிறான், எனவே இவனுக்கு துரோகம் செய்யணும் என்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான். அது மாத்திரமில்லை, மேலும் பேசுகிறான், அந்த காபிர்களில் இருந்து இணை கற்பிக்கக்கூடிய அந்த பெரும் பாவம் செய்கிற அந்த கொடியவர்களிடமிருந்து ஒருவர் உங்களை தேடி வருகிறார். வயின் ஆதும் மினல் முஷ்ரிகீன இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு. எதுக்கு தேடி வர்றாரு? உங்களிடத்தில் அடைக்கலம் கேட்டு வருகிறார், பாதுகாப்பு கேட்டு வருகிறார். கேட்டு வந்தால் ஒரு துரோகி வந்திருக்கிறான், ஆளை காலி பண்ணிடுவோம், இவனை பணயமா வச்சு மற்றவர்களை மிரட்டுவோம் நினைச்சிடக்கூடாது. அதிர்வு அவன் உங்களிடத்தில் அடைக்கலம் கேட்டு வந்தால் நீங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுங்கள், உங்க பாதுகாப்புல வைங்க. அப்படியே உங்க மாமனா நல்ல பாதுகாப்பான எந்த இடையூறும் ஏற்படாத ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் நீங்க செட்டில் பண்ணுங்க என்று இணை கற்பிக்கக்கூடிய அந்த எதிரி வந்தாலும் சரி, அவன் இணை கற்பிக்கிறவன் பாத்துறாத, அவனும் ஒன்ன மாதிரி ஒரு மனிதன், ஒரு தேவையுடைய மனிதன், தம்முடைய அறியாமையினால் இயலாமையினால் ஏதோ தவறு வைத்து விட்டான். அவன் அன்றைக்கு செய்த தவறை இன்றைக்கு காரணம் காட்டி அவனுக்கு துரோகம் செய்வதற்கு உங்கள் மனம் உங்களை தூண்டிவிடக் கூடாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கக்கூடிய காட்சிகளை, செய்திகளை திருமறை குர்ஆன் நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக இஸ்லாம் உலகத்திற்கு என்ன சொல்ல வருகிறது? இந்த சாயம் பூசக்கூடாது, மனிதநேயத்துக்கு எல்லை வகுக்க கூடாது. என் மதத்தவனை நேசிப்பேன், என் சாதிக்காரனை நேசிப்பேன், என் மொழிக்காரனை நேசிப்பேன், என்னுடைய தேசத்தவனை நேசிப்பேன், அந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. எந்த நாட்டை சார்ந்தவனாக இருக்கட்டும், அருமையான ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்கிறது இஸ்லாம். மனித குலத்தினுடைய தோற்றத்தை பற்றி, ஆரம்ப நிலையை பற்றி அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லுகிறான்.
யா அய்யுன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். நீ என்ன மொழி பேசினாலும், என்ன நிறத்திலே இருந்தாலும், எந்த தேசத்திலே வசித்தாலும், எந்த குடும்பத்திலே பிறந்தாலும், அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாய் மக்கள் தான். இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படியே பின்னோக்கி செல்லுங்கள், காலத்தை அப்படியே பின்னோக்கி உருட்டி கொண்டு சென்றால், இன்னைக்கு இருக்கிற 700 கோடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 600 கோடியா இருந்தது. அதுக்கு முன்னாடி 200 கோடி, அதுக்கு முன்னாடி 50 கோடி, அதுக்கு முன்னாடி 5 கோடி, இப்படியாக பின்னோக்கி பயணித்துக் கொண்டே இருந்தால் கடைசியில 2 பேர் தான் மிச்சம். ஒரு ஆண் ஒரு பெண். இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் மொத்த உலகமும் பிறப்பெடுத்திருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில என்னப்பா வேறுபாடு? நிறத்துல வித்தியாசம் இருந்தா அதுக்காண்டி நீ வேற நான் வேற, நீ வசதி நான் தாழ்த்தி சொல்ல முடியுமா? ஒரு மொழியில வித்தியாசம் இருந்தா சொல்ல. மொழி என்ன? நம்முடைய கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அது என்ன மொழியா இருந்தா என்ன? என் உள்ளத்துல உணரக்கூடிய என்னுடைய செய்திகளை, என்னுடைய உணர்ச்சிகளை பிறருக்கு நான் தெரியப்படுத்துவதற்கு அது ஒரு கருவி, அவ்வளவுதான். மொழியை வச்சுக்கிட்டு பெருமை தமிழன் மாதிரி இல்ல, கன்னடன் மாதிரி கிடையாது, உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். எதுக்கு இந்த பேச்சு? அதனால என்ன பிரயோஜனம்? அதுல என்ன வித்தியாசம்? இந்த மொழியில சில எழுத்துக்கள் இருக்கிறது, அந்த மொழியிலையும் சில எழுத்துக்கள் இருக்கிறது. இதுல இல்லாத சிலது அதுல இருக்குது, அதுல இல்லாத சிலது இதுல இருக்குது. அவ்வளவுதானே பார்க்கணும். நீ அதை விட்டு விட்டு மொழியை ஒரு பெரிய ஆயுதமாக்கி நீ ஒரு மொழி பேசுறவன்ற காரணி மற்ற மொழியை பூரா தாழ்த்தி, நான் தான் மூத்த மொழிக்கு சொந்தக்காரன், கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிம்பான். கல்லும் மண்ணும் தோன்றல, உலகமே தோன்றலையா, அதுக்கு முன்னாடி தமிழ் மட்டும் இருந்துச்சான். அந்த மொழியை வச்சு எவன்டா மொழினா ஒருத்தன் பேசுறதுக்கு உள்ளது, ஆனா உலகமே இல்லையா, கல்லு இல்ல, மண்ணு இல்ல, மழை இல்ல, பூமி இல்ல, மனுஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆனா மொழி மட்டும் இருந்துச்சா. என்ன வாரத்தை தொகையிட்டா இருந்துச்சு. அந்த மொழியினால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப இப்படியெல்லாம் தான் ஒரு மொழியை சார்ந்திருக்கிற காரணத்தினால் அதை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய காட்சிகள், உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய காட்சிகள், மனிதநேயத்திற்கு எல்லை வகுத்து இலக்கணம் போட்டு வைத்துக் கொண்டு இந்த மொழிக்காரனுக்கு பிரச்சனையா நான் வந்து நிற்பேன் என்கிற கோணத்தில் செயல்படக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இஸ்லாம் அந்த எல்லையை தகர்த்து எறிகிறது. மொத்த உலகத்தையும் நேசி, எல்லா மதத்தவனையும் நேசி, எல்லா தேசத்தவனையும் நேசி, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் நேசி. சில பேர் இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருந்தால் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அவருடைய நேசம் செல்லும், ஏழைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், ஏழைகளிடத்தில் இறக்கம் காட்டி பேச மாட்டான், அவர்களிடத்தில் அமர்ந்து பேசுவதையே அவச்செயலாக, ஒரு கெட்ட காரியமாக உணர்ந்து விலகி ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறோம். பெரிய பணக்காரனுக்கு தேவைன்னா ஓடி போவார்கள், ஏழைக்கு ஒரு தேவை வந்தால் கண்டுகொள்ள மாட்டார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பேர் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள், சமூகத்திலே உயர்ந்த நிலைகளை வைத்து பார்க்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய எல்லா தத்துவம் எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது, அதை நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த ஏழைகள் பணக்காரர்கள் என்ற பிரச்சனை இருக்கிறது, தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற வித்தியாசம் இருக்குது. உங்க மார்க்கத்தில் வந்தா எல்லாத்தையும் ஒரே லெவலில் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஒன்னோட ஒன்று சமன்னா, எந்த வித்தியாசமும் இல்ல. பணக்காரனுக்கு ஒரு உயர்ந்த பார்வை, ஏழையை ஒரு தாழ்ந்த பார்வை பார்க்கிற அந்த பார்வை உங்களிடத்தில் இல்ல. அதை ஒன்றை மாத்திரம் எங்களால் ஜீரணிச்சுக் கொள்ள முடியல. ஆகையினால நீங்க அந்த வித்தியாசத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க, ஏழையை கீழே வைங்க, பணக்காரனை மேல வைங்க, நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறோம் என்று சில பேர் வந்து நபிகள் நாயகத்திலே முறையிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களை அவர்களுக்காக நீர் விரட்டி விடாதீரும். அவன் வருவானே,
பணக்காரனை சேர்த்துக்கணுமேன்றதுக்காக ஏழை விரட்டாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் இது கிடையாது. ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் என் பார்வையில எல்லாம் சமந்தான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். எல்லா மனிதன் தான் மனிதனை மனுஷனா தான் பார்க்கணுமே தவிர காசு இருக்கிற காரணத்தினால், பணம் இருக்கிற காரணத்தினால் அதிலே வித்தியாசப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு எச்சரிக்கை செய்து திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இது மாதிரி எல்லா எல்லைகள், இலக்கணங்கள் அனைத்தையும் கடந்து, தேச வரையறைகள் அனைத்தையும் கடந்து ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற மனித குலத்தையும் நேசிக்க வேண்டும் என்று மனித நேயத்திற்கு அற்புதமான ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் வகுத்து தருகிறது. அத்தோடு இந்த மனித நேயத்திற்கான அடுத்த அம்சத்தை இஸ்லாம் பேசுகிறது. எல்லா மனிதனையும் நேசி, எந்த மனிதனையும் வித்தியாசப்படுத்தாம நேசி. ஆனா அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஒற்றை வரையில இலக்கணம். இந்த ஒரு இலக்கணத்தை புரிந்து கொண்டால் போதும். மனித நேயத்திற்கு வேறு எந்த இலக்கணமும் சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வரிக்கு உரிய விளக்கத்தை நீங்கள் 1000 பக்கங்கள் எழுதினாலும் சரி, இந்த ஒரு வரிக்குள்ள விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமான ஒற்றை வரியில மனித நேயத்திற்குரிய அத்தனை இலக்கணங்களை ரசூலுல்லாஹ் கொண்டு சுருக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் எந்த ஒரு மனிதரும் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. இறை நம்பிக்கை கொண்டவன் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், முழுமையான மூமின் என்று ஒருவனுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கான முக்கியமான இலக்கணங்கள் ஒண்ணு, நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். எனக்கு எதையெல்லாம் என் விஷயத்துல ஆசைப்படுவனும் அது எல்லாம் மற்றவங்க விஷயத்துல நீ ஆசைப்படு. முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் மனித நேயத்திற்கான முழுமையான இலக்கணம் இந்த ஒத்த வரியில் இருக்கிறது. நீங்க சாப்பாடு கொடுங்க, ரோட்ல பைத்தியக்காரங்களா திரியறவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேருங்க, குளிர்ல நடுங்கிறவருக்கு போர்வை கொடுங்க, அனாதையா இருக்கிறவர் எடுத்து பராமரிங்க, முதிய நிலையில கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆதரவு கொடுங்க. இப்படி ஒன்று ஒன்றாக தனித்தனியாக சொல்வதை விட ஒரே வரியில சொல்லி முடிக்கிறது மார்க்கம். உனக்கு எதையெல்லாம் விரும்புவியோ அது எல்லாம் மற்றவங்களுக்கு விரும்பு. முடிஞ்சு போச்சு. மனித நேயம் தானா வந்துருச்சு. நமக்கு எதையெல்லாம் விரும்புவோம்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு எதையெல்லாம் நேசிப்பான்? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டார். செய்யக்கூடாத தவறு, வெளியிலே தெரியக்கூடாத ஒரு தவறு, தன்னுடைய ஒழுக்கம் சார்ந்த ஏதேனும் ஒரு குற்றத்திலே ஈடுபட்டு விட்டார். அந்த குற்றத்தை செஞ்ச மனுஷர் என்ன நினைப்பாரு? வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்காவது இந்த செய்தி போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும், அதனால இந்த நம்மளுடைய தவறு வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட வேண்டும். தப்பு செஞ்ச எல்லா மனுஷனும் இதை விரும்புவான். நபிகள் சொல்றாங்க, நீ ஒரு தப்பு செஞ்சா அந்த தப்பு வெளியில போக கூடாது நினைக்கிறல்ல, உனக்கும் உன் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட தனி மனித குற்றமாக இருந்தால் வெளியே தெரியக்கூடாதுன்னு நீ விரும்புகிற அந்த விருப்பத்தை உன் சகோதர விஷயத்துல விரும்பு. இன்னொருத்தன் ஒரு தப்பு செஞ்சுட்டான், அவனுடைய தப்பை வெளியே சொல்லலாமா? உனக்கு நீ சொல்ல மாட்டாய் என்றால், உன் தவறை பார்த்த ஒரு மனிதன் அதை வெளியிலே சொல்லக்கூடாது என்று விரும்பினால் அடுத்த விஷயத்தில் அதே நீ கடைபிடி. அடுத்தவர் செய்த தப்பு உனக்கு தெரிஞ்சு போச்சு, யாரு கண்ணிலையும் படல, அதை போய் ஊருக்குள்ள தம்பட்டம் அடிக்காதே.
மன் சதர தம்ப அஹீஹி சதரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆখিরা. யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய குறைகளை குற்றங்களை மறைத்து விடுகிறாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ்விடத்தில் உனக்கு நன்மை. அதை விட இன்னொரு விஷயம் என்ன, ஓன் தப்பு வெளியில போக கூடாது நீ நினைக்கிறல்ல, அதே மாதிரி அடுத்தவன் தப்பு வெளியே சொல்லாத. உன்னை நேசிக்கிற மாதிரி அடுத்தவனை நேசி. உன்னுடைய மரியாதை கெட்டு போக கூடாது என்று விரும்புகிறாய், அதே போன்று அடுத்தவனுடைய மரியாதையை குலைத்து விடாதே. நம்மை பற்றி யாராவது புறம் பேசுகிறார், நாம செய்யாத ஒரு காரியத்தை அவதூறு பரப்புகிறார், நாம விரும்புவோமா? நம்ம ஒரு தப்பே பண்ணல, தப்பு பண்ணியதாக ஊரெல்லாம் வதந்தி பரப்பி விடப்படுகிறது, தாங்கிக்க முடியுமா? தப்பே செய்யலையடா, நான் செய்யாத குற்றத்தை என் மேல ஏன் சுமத்துறீங்க? எவ்வளவு வருத்தப்படுவோம், எவ்வளவு தாங்காத துயரத்துக்கு ஆட்படுத்தப்படுவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, புறம்பே மற்றவன் உன்னை பத்தி புறம் பேசினா பிடிக்காதா? மற்றவர்கள் உன்னை பற்றி அவதூறு சொன்னால் உனக்கு பிடிக்கவில்லையா? அதே மாதிரி அப்ப மற்றவனுக்கும் யாரும் புறம் பேச கூடாதுன்னு, மற்றவர்களை பற்றி நீ புறம் பேசாதே. மற்றவர்களுடைய மானத்தை வாங்குகிற எந்த காரியத்திலேயும் நீ ஈடுபட்டு விடாத, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகான தத்துவம் பாருங்க, எல்லா விஷயத்திலும் பொருத்தி பாருங்க. ஒருவர் சிரமப்படுகிறார், நீங்க உங்களுக்கு சிரமம் வருகிறது, வந்தா என்ன நினைப்பீங்க? எந்த சிரமமா இருக்கட்டும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், வாழ்க்கையில இடர்படக்கூடிய சந்திக்கக்கூடிய பொருளாதார கஷ்டமா இருக்கட்டும், உடல் சம்பந்தமான கஷ்டமா இருக்கட்டும், சமூக பிரச்சனைகள்ல ஏற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டு அது மாதிரியான கஷ்டமா இருக்கட்டும், அல்லது மன உளைச்சலில் ஏற்பட்ட சிரமமா இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்முடைய மனசு என்ன எதிர்பார்க்கும்? இந்த கஷ்டத்தை யாராவது துடைக்க மாட்டாங்களா? இந்த சிரமத்திலிருந்து நம்மளை விடுவிக்க மாட்டாங்களா? நம்முடைய கஷ்டத்தை போக்குவதற்கு மற்றவர்கள் முயற்சிக்க மாட்டார்களா? எல்லாரும் விரும்புவோமே. அப்ப நீ மத்தவங்க விஷயத்தை அதையே ஃபாலோ பண்ணு. மற்றவர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, உனக்கு அடுத்த ஆள் ஹெல்ப் பண்ணணும் நீ நினைச்ச, இப்ப நீ ஓடிப்போ. அவர் கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டத்தை நான் நீக்குவேன். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்க விரும்ப மாட்டீர்களா? நீங்க அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும் நீங்க எதிர்பார்த்தா, மத்தவங்க உங்களுக்கு செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பான். இப்படியாக மனித வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த மனிதநேயத்திற்கான இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வரியிலே சொல்லுகிறார்கள். உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை மற்றவருக்கு விரும்பு, உனக்கு எதை வெறுக்கிறாயோ அதை மற்றவருக்கு வெறுத்து விடு. ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்து விட்டது. சொத்தை அபகரிச்சான், பிரச்சனை வராது. என்ன வெட்டி விட்டான், பிரச்சனை வராது. என்ன பத்தி அவதூறு சொன்னான், பிரச்சனை வராது. என்கிட்ட பொய் பேசி காசு பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டான், பிரச்சனை வராது. என்ன மோசடி பண்ணிட்டான், பிரச்சனை வராது. என் மனைவி இடத்துல தப்பா உறவு கொண்டுட்டான், பிரச்சனை வராது. என்னுடைய பெண்ணை கற்பழிச்சுட்டான், பிரச்சனை வராது. எல்லா பிரச்சனைக்குமான சூத்திரம் எங்க? நீ ஒரு பெண்ணை கற்பழித்தால், தப்பான முறையிலே பெண்ணிடத்திலே உறவு கொண்டால், அப்போ உன் குடும்பத்தை நீ யோசிப்பாரு. உன் மனைவி இடத்துல இப்படி ஒருத்தன் தப்பு செஞ்சா, உன் மனைவி இதே போன்று தப்புல ஈடுபட்டால், உன்னுடைய பிள்ளை விஷயத்துல ஒருத்தன் வரம்பு மீறினால், உன் பிள்ளை நினைக்கும் போது உனக்கு எவ்வளவு வலிக்குது, உன் மனைவி நினைக்கும் போது உனக்கு எவ்வளவு குத்துது. அதே மாதிரி தானப்பா நீ இன்னொரு பெண்ணோடு உறவு கொண்டால் அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக இருப்பாள், அல்லது இன்னொருவனுக்கு பிள்ளையாக இருப்பாள். அப்ப அவளிடத்துல கொள்ளும் போது மட்டும் உனக்கு இனிக்குது, உனக்குன்னு வரும்போது கசக்குதா? உன் மரியாதை மட்டும் மரியாதை, மற்றவங்களுடைய மரியாதையை மன இனம் காண தெரியாதா? உன் உயிர் மட்டும் உயிர், மற்றவங்களுடைய உயிருக்கு மதிப்பளிக்க தெரியாதா? உன்னுடைய நலன் மாத்திரம் நலன், மற்றவர்களுடைய நலனை கணக்கில் எடுக்க தெரியாதா? ஒற்றை வரி இது உள்ளத்துல ஆழமா தெரிஞ்சா போதும். இந்த ஒத்த வரி உள்ளத்துல உட்கார்ந்தா வேற எதுவும் உட்கார தேவையில்லை, வேற எந்த போதனையும் சொல்ல தேவையில்லை. இந்த ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த உலகத்திற்கான மனித நேயத்திற்கான அத்தனை இலக்கணங்களும் குவிக்கப்பட்டு இந்த வார்த்தையிலே சொருகப்பட்டிருக்கிறது. இது மாதிரி உலகத்துக்கு சொன்ன மதம் எது? இதே போன்று உலகத்திற்கு கற்றுத்தந்த தலைவர் யார்? இதே போன்று மனித நேயத்தை பாடம் நடத்திய ஆசிரியர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியுமா?
ஒத்த வரியில மொத்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த செய்திகளை பார்க்கிறோம். இதுல மனிதன் நேசிக்கிற நேசத்திலேயே அதிகமாக மனிதனால் நேசிக்கப்படுகிற ஒன்று. அது மாதிரி எதையும் மனுஷன் நேசிக்க மாட்டான். அவனுடைய பணத்தை விட, அவனுடைய கண்ணியத்தை விட, அவனுடைய சமூக அந்தஸ்தை விட, அவனுக்கு பதவிகளை விட, அவன் கையிலே இருக்கிற அதிகாரத்தை விட எதையும் நேசிக்காத அளவிற்கு மனிதன் ஒன்றை நேசிப்பான். அதுதான் அவனுடைய உயிர். உயிரை நேசிக்கிற மாதிரி எதையாவது மனுஷன் நேசிக்கிறான் உலகத்துல? உசிருக்கு இணையாக நேசிக்கிறதுக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்? உயிருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வருமா? உயிரின மாற்று ஏற்பாடுகள் செய்து கொள்ள முடியுமா? வேற எது போனாலும் சம்பாதிக்க இயலும். பெரிய நஷ்டம் வந்தது, பொருளாதாரத்தில இழப்பு வந்துச்சு, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா? திரும்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை விட அதிக பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். உயிர் போனால் முடிந்து விட்டது. உயிர்ல தான் மனிதனுடைய நேசத்திலே அதிகபட்ச நேசம் உயிர். அதை நேசிக்கிறது மாதிரி உலகத்துல யாரும் எதையும் நேசிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம படக்கூடிய எல்லா சிரமங்களுமே இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான். அந்த உயிரை தக்க வச்சு அந்த உயிர் வழியாக பெறக்கூடிய இன்பங்களை பெறுவதற்குத்தான் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் ஒட்டுமொத்த மனிதர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிறருடைய உயிரை துச்சமென கருதி கொலை செய்யக்கூடிய கொலைகாரர்கள் கூட, பயங்கரவாதிகள் கூட, அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிற சூழல் ஏற்பட்டால் எத்தனையோ காட்சிகளை பார்க்க நம்ம கண்ணுக்கு எதிரில் துடிச்சு போயிடுறான். 1000 உயிரை எடுத்திருப்பான், அவன் உயிரை பறிக்கக்கூடிய தருணம் வந்தா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி எதையும் செய்ய தயார், யாரை பற்றியும் தகவல் தர தயார், யாரையும் மாற்றிவிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள தயார். உலகத்தில் பார்க்கிறோமே, மனிதன் நேசிக்கிற நேசத்துல அதிகபட்சமானது உயிர். இந்த உயிருடைய நேசம் விஷயத்துல உலகம் எப்படி இருக்கிறது? மனிதர்கள் பிற மனிதர்களுடைய உயிரை நேசிக்கிறார்களா? தன்னுடைய உயிரை நேசிக்கிறது மாதிரி தான் உயிருக்கு எந்த கேடு வரக்கூடாது என்று நினைப்பதை போன்று தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் முயற்சிகளை முஸ்தீபுகளை கை கொள்ளுகிறோமோ அதே போல பிறருடைய உயிரையும் பேணக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? உலகத்தினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு? மற்ற பொருளாதாரத்திற்கும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் இருக்கிற மதிப்பு மரியாதைகள்ல ஒரு 10% கூட மனித உயிர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மனித உயிர்கள் படுகொலை செய்யப்படுகிற செய்திகள் அன்றாடம் செய்தித்தாள்களில் ஒரு பக்கத்துக்கு 2 செய்தி. அங்கே 4 பேர் கொலை, இங்கே 8 பேர் கொலை. அர்த்தமற்ற, உபயோகமற்ற, சல்லி காசுகளுக்கு பிரயோஜனம் இல்லாத காரண காரியங்களுக்கெல்லாம் மனித உயிர்கள் காக்கை குருவிகளை சுடுவதை போன்று சுட்டு தள்ளப்படுகிற கோர நிகழ்ச்சிகள் எல்லா ஊர்களிலும் எல்லா தேசத்திலும் தினசரி செய்தித்தாள்களில், பத்திரிகைகளில், தொலைக்காட்சியில், எல்லா விதமான ஊடகங்கள் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்கெல்லாம் மனுஷன் கொலை பண்றானே சொல்ல முடியல. கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது, கருவறையிலே தீர்த்து கட்டுகிறான். ஏன் கொன்ன? புள்ள பொம்பளை பிள்ளையா இருக்குது. பெண் குழந்தை என்ற காரணத்தினால் வயிற்றுக்குள்ளே சமாதி கட்டப்படுகிறது. சில பேருக்கு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா தெரியல, பெத்து எடுத்தாச்சு, கையில வந்த பிறகு பார்க்கறான் பொம்பளை பிள்ளை. இப்ப காலி பண்ணு. 4-5 நெல்மணி அள்ளி போட்டு கள்ளிப்பாலை கொடுத்து குழந்தை சிசுவிலே கொல்லப்படுகிறது, கருவறையிலே சமாதி கட்டப்படுகிறது. அற்பமான காரியங்களுக்கெல்லாம் ஒரு பெண்ணோடு தப்பான முறையில் உறவு கொள்கிறான், அவருடைய கற்பை பறிக்கிறான். தெரிந்த மனிதன் நம்மை இந்த பெண் காட்டி கொடுத்து விடுவார் என்று பயம் வருதா? உடனே காலி பண்ணு, உசுர் எடுக்கிறான். குடும்ப உறவிலே தப்பான உறவு இருப்பதாக கேள்விப்படுகிறான். மனைவிக்கோ கணவனுக்கோ வேறு எங்கோ தொடர்பு இருக்கிறது, தாங்கிக்க முடியல, உடனே காலி பண்றான். எதுக்கெல்லாம் கொலை? அற்பமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் தரல, பஸ்ல ஏறும்போது தள்ளி விட்டான். இதுவெல்லாம் கொலை பண்ணுவதற்குரிய காரணமா? ஜோசியக்காரர் சொன்னாரு,
புள்ளைய பலியிடு, உனக்கு நிறைய சொத்து கிடைக்கும்னாரு. சொத்துக்காக வேண்டி புள்ளைய நரபலி கொடுக்கிறான். இப்படி அர்த்தமற்ற ஒரு பெருமதிப்பில்லாத காரியத்திற்கெல்லாம் சர்வ சாதாரணமாக மனித உயிர்கள் பந்தாடப்படுகிற அரசியல் காரணங்களுக்காக, சமூக அமைப்புகளுக்கு இடையிலே இருக்கிற பிரச்சனைகளுக்காக, குரோதங்களுக்காக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாய்ந்து விடுகிற செய்திகளை அன்றாடம் பார்க்கிறோம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தன்னுடைய உயிரை நேசிக்கிற மாதிரி அடுத்த உயிரை நேசிக்கணுமே. யாராவது நேசிக்கிறார்களா? பிற உயிர்களுக்கு மதிப்பளிக்கிறார்களா? அடுத்த உயிர்கள் என்று சொன்னால் அதிலே அலட்சியம், தன் உயிர் என்று சொன்னால் அதிலே பெருமதியானது என்று நினைக்கின்ற நினைப்பு தானே பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் சொல்கிறது, மற்ற எந்த விஷயத்தை பற்றி சொல்றதை விட இந்த மனித உயிர்களின் மீது கொண்டிருக்கிற நேசம், அதை நேசிக்க வேண்டிய அளவு, அதிலே மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. பல இடத்துல அல்லாஹ் பேசுகிறான். ஒரு இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனுடைய பிள்ளை, அவருடைய 2 மகன்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையிலே ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்து விடுகிறான். அந்த கொலையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறது. இறுதியிலே பேசுகிறான், மின் அஜ்லி தாலிக் கதப்னா அலா பனி இஸ்ராயீல அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. யார் ஒருவர் பூமியிலே பழிக்கு பழியாக இல்லாமல், பூமியிலே குழப்பம் செய்தால் என்ற காரணத்திற்காக இல்லாமல், அநியாயமான முறையிலே, நியாயமற்ற முறையிலே ஒரு உயிரை கொல்லுகிறானோ, ஒரு மனித உயிரை பறிக்கிறானோ, அவன் ஒரு மனித உயிரை பறிச்சவன் இல்லப்பா. அன்னமா கத்தல நாச ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அளித்தவனை போன்றாவான். ஒரு உசுர கொன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொன்னாய் என்று நான் உன்னை குற்றம் பிடிப்பேன், அதற்குரிய தண்டனை தருவேன். மனித உயிர்னா உனக்கு அவ்வளவு அசால்ட்டா போச்சா? வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிற மனித உயிர்களை நியாயமற்ற முறையில் கொலை செய்து விடாதீர்கள். கொலை செய்வது சாதாரண பாவம் இல்ல, நிரந்தரமாக நரக படுகொலையிலே மனிதனை தள்ளுகிற பாவம். வேற எந்த பாவமா இருந்தாலும் சரி, நாளை மறுமையில மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில அவன் செய்த பாவத்திற்கு தகுந்தார் போன்று தண்டனை அனுபவித்து விட்டு சுவர்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பில்லாத காலாகாலத்திற்கும் நரகத்திலேயே வெந்து சாக வேண்டிய பாவங்களின் பட்டியலில் இறைவன் சேர்க்கிறான், கொலையையும் ஒன்றாக சேர்க்கிறான். கொலை பண்ணுன முடிஞ்சு போச்சு. ஒரு 50 வருஷ வாழ்க்கைக்கு, ஒரு 60 வருஷ வாழ்க்கைக்கு, ஒரு 70 வருஷ வாழ்க்கைக்கு அடுத்த உயிர்களை துச்சமென மதித்து கொலை செய்தாயா, நாளை மறுமையிலே ஊழூழி கால வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. அங்க நீ ஜென்மத்துக்கும் நரகத்திலே கிடப்பாய், நெருப்பிலே வெந்து சாவாய், மோட்சம் இல்லாமல் அவதிப்படுவாய். அப்படிப்பட்ட சிரமத்திற்கு ஆளாக கூடாது என்று பயந்தால் பிற உயிர்களின் மீது கை வைக்க துணிந்து விடாது என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. இந்த எச்சரிக்கையை மீறினா
அலட்சியப்படுத்துவார்கள். பார்க்கிறோம், எல்லா பக்கமும் பார்க்கிறோம். இந்த எச்சரிக்கை பின்பற்றப்படுகிறதா? உலகம் இதை கவனிக்கிறதா? தம்முடைய தேவைக்காக, அற்ப சொற்ப காரணத்திற்காக பிற உயிர்களை பலி கொடுக்கிறார்கள். அப்பாதி பொதுமக்கள் கூடுகிற இடத்துல எவ்வளவு நிகழ்ச்சி, பஸ் ஸ்டாண்டில், ரயில் நிலையத்தில், ஹாஸ்பிட்டல்ல, மக்கள் கூடுகிற இடத்துல மொத்தமாக குண்டுகளை வைத்து பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அப்பாவிகள், எந்த குற்றத்திலும் சம்பந்தப்படாதவர்கள், எந்த குற்றத்தையும் நினைத்து கூட பார்க்காத எத்தனையோ பொதுமக்களை ஆயிரமாக, லட்சமாக குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய காட்சிகள், உச்சபட்சமான தீவிரவாத காரியங்கள் ஒட்டுமொத்த உலகத்திலும் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அப்படி அரங்கேறினால் என்ன செய்ய வேண்டும்? அதை தடுப்பதற்கு என்ன வழி? மனித உயிர்களை மதிக்க வேண்டும். ஒருவன் மதிக்க மறுக்கிறான், மதிப்பில்லாமல் கொன்று போடுகிறான், தீவிரவாத செயல்களில் பங்கெடுக்கிறான், பயங்கரவாத காரியங்களை அரங்கேற்றுகிறான், குண்டு வைக்கிறான், கத்தி எடுக்கிறான், துப்பாக்கியால் சுட்டு பொசுக்குகிறான். என்ன செய்ய வேண்டும்? அந்த தீவிரவாத காரியத்தை, அதை செய்கிறவனின் கரங்களை ஒடித்து போடுகிற அளவிற்கு இரும்பு கரம் கொண்டு இந்த தீவிரவாதிகளை அடக்கி ஒடுக்க வேண்டும். ஒடுக்குகிறார்களா? ஒவ்வொரு சுதந்திர தின உரையிலும், ஒவ்வொரு குடியரசு தின உரையிலும் நாட்டினுடைய பிரதமர்கள், ஜனாதிபதிகள் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ளே நின்று கொண்டு தீவிரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சபதம் செய்கிறார்கள். அவர் நிற்கிறது இங்க, எவனும் தன்னை சுட்டுப்படக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு குண்டு துளைக்காத மேடை. என்ன பிரச்சனை? தீவிரவாதத்தை எவ்வாறு கையாள வேண்டுமோ அவ்வாறு நாடு கையாளவில்லை. மனித உயிர்களை ஒருவன் பறித்தால் அவனது உயிரை உடனடியாக பறிக்கணும். அந்த வேலையை செஞ்சு பாரு. மக்கள் முன்னாடி நிறுத்து. அசால்ட்டா கொன்னிய, அவனுக்கு உனக்கும் 1000 பிரச்சனை இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல எத்தனை மோசடி செய்திருக்கட்டும், உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கட்டும், அதுக்குன்னு கோர்ட் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, முறைப்படியான விசாரணை இருக்கிறது, சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. போய் சொல்லு, குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடு. அதை விடுத்து கையில ஆயுதத்தை தூக்கி நீ எப்படி அவனை கொலை பண்ணுன? கொலை பண்றதுக்கு கவர்மெண்ட் நாங்க இருக்கிறோம்ல என்று சொல்லி அந்த குற்றவாளியை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி வச்சு 4 பேரை மக்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தூக்குல போடு. அடுத்தவன் கை வைப்பானா? பயம் வரும். ஆஹா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அற்ப காரியத்திற்காக கையிலே ஆயுதத்தை எடுத்தால் அடுத்தவனை கொலை பண்ணுனா முடிஞ்சு போச்சு. நம்ம ஆயுளை எடுத்துருவாங்க, நம்ம உசுரை படிச்சிருவாங்க. வேண்டாம் இந்த பிரச்சனை. பயம் வருமா வராதா? எல்லா இடங்களிலும் இதை முறையாக கடைபிடிக்கிறாரா? அரசாங்கத்துடைய சட்டத்தில் இருக்கிறது. உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் முறையாக கொடுக்கிறாங்களா? முறைப்படி விசாரித்து கொடுப்பதே குறைவு. அதுல சில பேர் கொடுத்தா கூட அந்த கொடுக்கிற தூக்கு தண்டனையை, மரண தண்டனையை கொடுக்க கூடாது என்று ஆர்ப்பரித்து, கொடிபிடித்து, கோஷம் பிடித்து, போராட்டம் செய்து நாட்டையை உழுக்கக்கூடிய சில கோமாளிகள் வேறு. இன்னைக்கு பாக்கிறோம்ல பத்திரிகையில 3 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. 1991 மே 21 முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வருகிறார். விடுதலை புலிகள் உடலிலே மனித குண்டுகளை தயாரித்துக் கொண்டு பெல்ட் கச்சையில குண்டுகளை சேகரித்து வைத்துக் கொண்டு கூட்டத்திற்குள்ளே புகுந்து தாக்குகிறார்கள். குண்டு வெடிக்கிறது. பிரதமர் காளி, பிரதமரோடு சேர்ந்து எண்ணற்றவர்கள் அன்றைக்கு மரணத்தை தழுவுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். விசாரிக்கப்படுகிறது. சிறப்பு நீதிமன்றம் வைக்கிறார்கள். இறுதியில் முடிவு என்ன? 26 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு 26 பேருக்கு மரண தண்டனை என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறார்கள். 19 பேரை அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்கிறது. மீதி இருக்கிறவர்கள்
அதிலே 3 பேருக்கு 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், நளினி 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. மீதி இருக்கிற 3 பேரு முருகன், சாந்தன், பேரறிவாளன் அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புறாங்க. பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்க உசுரை காப்பாத்துங்க. 10 ஆண்டு காலத்திற்கு மேல கிடப்பில போடப்பட்ட அந்த தவால் இப்பொழுது தூசி தட்டி எடுக்கப்பட்டு கருணை மனு நிராகரிக்கப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள் என்று தீர்ப்பளிச்சு முடிச்சாச்சு. குற்றம் செஞ்சாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணித்தானே, விசாரிச்சுத்தானே இத்தனை ஆண்டு கால விசாரணைக்கு பிறகு சட்ட ரீதியாக அவர்கள் தூக்கு தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்திருக்கிற பொழுது தூக்குல போடாத, ஏன்பா போடக்கூடாது? என்ன காரணம்? பல பேர் பேசுகிறார்கள். தமிழகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கூட்டங்கள் போட்டு அவர்களை தூக்கிலே போட்டால் இந்தியா மேப்ல தமிழகமே இருக்கலாம். உருமுறார் ஒருத்தர். இன்னொருத்தர் மூவரையும் தூக்கிலே போட்டால் தமிழகத்தில் ரத்த ஆறு ஓடும். இது மாதிரி ஒரு வார்த்தைய ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசிக்கிட்டுமே மறுநாளே தூக்கில போட்டுருவாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக திரிகிறார்கள். தமிழகத்தில் ரத்த ஆறு ஓடும். என்ன அர்த்தம்? கலவரம் நடத்துவோம், அவங்கள கொண்டா நான் 1000 பேரை கொள்ளு, அதான் அர்த்தம். ஏன் கொள்ளக்கூடாது? இன்றைக்கு அந்த 3 பேரும் ஏதோ தேசத்திற்காக பாடுபட்டு விடுதலை வாங்கி தந்த சுதந்திர போராட்ட வீரர்களை போன்று மக்கள் மத்தியிலே காட்டப்படுகிறார்கள். பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் என்ன எழுதுது? கொல்ல போறாங்க, யாரையா கொல்ல போறாங்க? பக்கத்து வீட்டுல நியாயமான முறையில தான் உண்டு தான் வேலை உண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அப்பாவி குடும்பங்களை கொலை செய்ய போகிறார்களா? அல்லது ஒரு தேசத்தினுடைய ஆட்சியாளரை, பிரதமரை, குண்டு வைத்த குற்றவாளிகளை பழிக்கு பழியாக கொலை தீர்க்க போகிறார்களா? கொலை செய்யக்கூடாது அப்படின்னா கேட்டா அதுக்கு வாதம் எப்படி? அதுல கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவி, சரியா விசாரிக்கல. யாரியா அப்பாவி? பேரறிவாளன் அப்பாவி. அவர் ஒண்ணுமே செய்யல. இந்த பொம்மைகளுக்கு போடுவாங்க தெரியுமா பேட்டரி, அந்த மாதிரி பொம்மைக்கு போடுற பேட்டரி 9 வாட் 9 வாட் பேட்டரி, அந்த பேட்டரியை வாங்கி கொடுத்தாரியா? இதுக்காண்டி தூக்கா? அவர் மீது சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுல பிரதானமானது அதுதான். அது மாத்திரமில்லை, அவர் ஏற்கனவே மின்னணு சம்பந்தப்பட்ட பட்டய படிப்பு முடித்தவர். அவர்தான் அந்த பேட்டரியை வாங்கிட்டு போய் உரிய முறையில் கனெக்ஷன் கொடுத்து பாம் தயாரித்து அந்த மனித வெடிகுண்டுடைய உடலிலே பெல்ட்டாக பொருத்தி விட்டார் என்பது அரசாங்க தரப்பினுடைய குற்றச்சாட்டு. இவங்க சொல்றாங்க இல்ல 9 வாட் பேட்டரியை வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக தூக்கு தண்டனை. அந்த பேட்டரி எதுக்கு வாங்கி கொடுத்தாரு? பொம்மைக்கு போடுற பேட்டரி தான். பொம்மைக்கு வாங்கி கொடுத்தாரா அல்லது மனித வெடிகுண்டுக்கு வாங்கி கொடுத்தாரா? சரி, உங்க வாதப்படி அவர் நியாயமானே வச்சுக்குவோம், அவர் அப்பாவினே வச்சுக்குவோம். அப்பாவியாக இருந்தால் நீ என்ன செய்யணும்? அப்பாவியை மட்டும் விடுதலை பண்ணு கேளு. பேரறிவாளனை மாத்திரம்தான் அப்பாவி என்று பேசுகிறீர்கள், அவருக்கும் குற்றத்திலே சம்பந்தமில்லை என்று சொல்கிறீர்கள். பிறகு எதுக்கு சாந்தனையும் தூக்கில போடாதுங்கிற? பிறகு எதுக்கு முருகனையும் தூக்கில போடாதுங்கிற? அவங்க எந்த அப்பாவி? குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் முன்னின்று இந்த காரியத்தை செஞ்சாங்க, அதில் முழுமையாக ஈடுபட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்க கூடாது என்றால் என்ன அர்த்தம்? யார வேணாலும் கொல்லுவீங்க, மக்களை எல்லாம் குண்டு வச்சு காலி பண்ணுவீங்க, நாடு வேடிக்கை பார்க்கணுமா? மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய முக்கியமான பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு, அவருடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு. நிம்மதியா வாழ முடியுதுடா. கூழோ கஞ்சியோ குடிக்கிறான், வசதி இல்ல, பெரிய பெரிய மாடி வீட்டில் குடியிருக்கல, ஒரு ஓலை குடிசையில குடியிருக்கிறான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தன்னுடைய உயிருக்கு எந்த கேடும் இல்லை. அதுதானே ஒரு நாட்டில் இருக்க வேண்டிய பாதுகாப்பிலேயே உச்சபட்ச பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை இவர்கள் கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க கூடாதுன்னா
அதுக்கு எடுத்து வைக்கிற வாதம் என்ன? இத்தனை வருஷமா ஜெயில இருந்துட்டாங்கல்ல. 1991 இருந்து 2001 வரைக்கும் ஏறத்தாழ 20 வருஷம் ஜெயில இருந்துட்டாங்கல்ல, அந்த தண்டனை போதாதா? மனித உயிர்களுக்கான மதிப்பு இந்த தேசத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, ஆர்எஸ் மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். யார் அந்த உயிரில அத்துமீறாங்களோ அந்த 4 பேரை காலி பண்ணினா தான் 4000 பேரை காப்பாற்ற முடியும். 4000 பேருடைய உயிரா 4 பேருடைய உயிரான்னு பார்த்தா 4 பேரை எடுத்தா தான் முடியும். அந்த உயிரை கூட அநியாயமா எடுக்கல. இந்த 4 பேர் உசுரோடு இருந்தா இன்னும் 4000 பேரை கொலை பண்ணுவார்கள், பல பேருடைய உயிரை பறிப்பதற்கு காரணமாக இருப்பார்கள். அப்ப இவங்களை வெட்டி வீசுறதான் கரெக்ட்ங்கிறது சாதாரண மனித அறிவு ஏற்றுக்கொள்ளும். உடம்புல ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்கிறதுனா கட்டிய வெட்டி வீசுறதான் கரெக்ட். ஏன்? அந்த கட்டியை வச்சுக்கிட்டே இருந்தா மொத்த உடம்பும் கெட்டு போயிடும். மொத்த உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமற்ற பகுதி உடம்போடு சேர்ந்திருக்க கூடாது. அப்ப மொத்த மனித குலமும் நிம்மதியாக உயிர் பயம் இல்லாமல் வாழணும்னா இந்த உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த தேசத்திலே வாழ தகுதியற்றவர்கள், இந்த பூமி பந்திலே உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய உயிருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டால் மொத்த மனித குலமும் நிம்மதியாக வாழும். அதை விடுத்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று எடுத்து வைக்கப்படுகிற வாதம் அனைத்துமே சொத்தை வாதம், ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். எந்த அளவிற்கு 20 வருஷமா ஜெயில இருந்துட்டாங்க, விட்டுருங்க, அந்த தண்டனை போதாதா? அது என்ன தண்டனையா? நம்ம நாட்டில் ஜெயில 20 வருஷம் இருந்தா என்ன, 40 வருஷம் இருந்தா என்ன? இன்னும் சொல்ல போனா பல பேருக்கு வெளியில இருக்கிறத விட ஜெயில இருக்கிறத ரொம்ப சொகுசான வாழ்க்கை. சில பேருக்கு வேண்டுமானால் சிரமமா இருக்கலாம், அதுல சில கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்கத்தான் செய்கிறது, மறுக்க முடியாது. சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைச்சது சாப்பிட முடியாது, சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. அது மாதிரியான சில சிக்கல்கள் இருந்தாலும் உண்மையில அது முழுக்க முழுக்க பெரிய தண்டனை சொல்ல முடியுமா? என்ன நடக்குது? உள்ள நிம்மதியான சாப்பாடு, மணி அடிச்சா சோறுங்கிறான். வெளியில கூட மணி அடிச்சா சோறு கிடைக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட முடியுமா? அங்க குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பாடு, குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கம். 6 மணிக்கு நைட்டு பெல் அடிச்சு ரூமுக்குள்ள கதவை மூடி உள்ள தள்ளாமனா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் எங்கேயா கிடைக்கா? பெரிய பெரிய பணக்காரன் கூட நைட்டு 12 மணி 1 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா சம்பாதிக்கிறதுக்கு ஓட வேண்டியது இருக்கிறது. உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி புறப்பட வேண்டியது இருக்கிறது. அங்க 12 மணி நேரம் தூக்கம் என்ன? எல்லா பத்திரிகைகளையும் வாசிப்பதற்குரிய வாய்ப்புகள் என்ன? வாரத்தில் ஒரு நாள் சினிமா என்ன? சினிமா பார்க்கிற கழிவு நல்ல பொழுதுபோக்கு கூடங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இதை போய் தண்டனை சொல்லுவீங்களா? அதுலயும் கலைஞர் வந்தாரு, ஜெயில சுகாதாரமா மாத்துவோம்னு சென்னையில இருந்தது புழலுக்கு மாத்தி விட்டார். அங்க லெவல் என்ன? வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பீஸ் வேற கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு டெய்லி சைவமா ஓடிக்கிட்டு இருக்குது, வீக்லி ஒன்ஸ் அசைவம் போடுங்க, சிக்கன் போடுங்க. இவ்வளவு சொகுசுகளையும் செஞ்சு கொடுத்துட்டு நாங்க தண்டனை கொடுத்தோம்னா இதனால தானே தண்டனை குற்றம் குறையல. இது மாதிரி நீங்க எத்தனையோ குற்றவாளிகளை கொண்டு போய் உள்ள போட்டீங்க, குற்றம் குறைஞ்சிச்சா?
திருடுனான் உள்ள போட்டிய 15வது தடவையாக மீண்டும் அவனை கைது பண்றீங்க. 15 தடவை கைது பண்ணிருக்கிறீங்க, 15 தடவை உள்ள கொண்டு வச்சிருக்கிறீங்க. அந்த 15 தடவை அவனுக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை அந்த குற்றத்தை குறைத்திருக்கிறதா? அவனை திருத்தி இருக்கிறதா? என்ன செஞ்சிருக்குது? அவனுக்கு மேலும் மேலும் ஆசையை தூண்டி விட்டு இருக்குது. வெளியே திருடுவோம், கொஞ்ச காலத்துக்கு வெளியே சுகமா இருப்போம், புடிபட்டுட்டோமா உள்ள போய் உள்ள கொஞ்ச நாளைக்கு சுகமா இருப்போம். அதான் போயிட்டு வந்தோம் சொல்றான். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அந்த லெவல் தானே. இதை போய் காரணமாக காட்டி 20 வருஷம் ஜெயில இருந்துட்டாங்க. இந்த தண்டனை போதாதா? அவர்கள் செய்த குற்றத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த தண்டனை போதுமானதா? என்ன குற்றம்? மனித உயிர்களை பறித்திருக்கிறார்கள். அவர் மட்டும் அடுத்தவர் உசுர பறிக்கலாம், அவர் உசுர கவர்மெண்ட் பறிக்க கூடாதா? அவர் பறித்தது அநியாயம், அரசாங்கம் பறிப்பது நியாயம், சட்டம். ஏன்? தன் தேசத்து குடிமக்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு நல்ல அரசும் செய்ய வேண்டிய கடமை அது. தனது கடமையை அரசாங்கம் செய்கிறது, அதை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். ஏதோ மனிதாபிமான போர்வையை போர்த்திக் கொண்டு. இது மனிதாபிமானமா? மனிதாபிமானம்னா உங்க மொழி பேசுறவனா இருந்தா மனிதாபிமானம், மற்ற மொழிக்கார விஷயத்துல அந்த மனிதாபிமானம் செயல்படாதா? என்ன பிரச்சனை? தமிழின துரோகி சோனியாவை, மன்மோகன் சிங்கை கண்டிக்கிறோம். போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறான். உன் இனத்துக்கு துரோகம் பண்ணுனா அப்போ துரோகி, மத்த இனத்துக்கு துரோகம் பண்ணுனா ரொம்ப நல்லவங்களா அவங்க? இப்ப பிரச்சனை எப்படி பேசப்படுகிறது? தமிழர்களுக்கு இழப்பு, அப்பாவிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், மனிதநேயம் சாகடிக்கப்படுகிறது. எதுவடா மனிதநேயம்? மனிதநேயத்திற்கான இலக்கணம் என்ன? மொத்த மனித குலத்தையும் கொன்று குவிக்கிற அப்பாவிகளுக்கு இரக்கம் காட்டுவதற்கு பேர் மனிதநேயமா? உன்னுடைய மொழியை சார்ந்தவன் செய்துவிட்டால் அவன் மீது இரக்கம் காட்டப்பட வேண்டும், அதற்கு பேர் மனிதநேயமா? இதே இந்த மனிதநேய பற்றாளர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதற்கு முன்பு எத்தனையோ பேருக்கு இந்த தேசத்திலே தூக்கு தண்டனை குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு தூக்கிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். தூக்கு தண்டனையை எதிர்பார்த்து காத்தும் இருக்கிறார்கள். யாருக்கேனும் இப்படி கொடிபிடித்தீர்களா? கோஷம் போட்டீர்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களா? சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றினீர்களா? மக்கள் ஆதரவை திரட்டினீர்களா? பத்திரிகைகளும் மீடியாக்களும் அதற்காக வேண்டி குரல் கொடுத்தீர்களா? என்ன நடந்துச்சு? இப்பவும் ஒருத்தர் இருக்கிறாரு அப்சல் குரு, எத்தனை பேர் பேசுனீங்க? எத்தனை பேர் வாய் தருவீங்க? அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன குற்றச்சாட்டு? 2003ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கு. காலையில ஒரு 12 மணி வாக்குல ஒரு வெள்ளை அம்பாசிடர் பார்லிமெண்ட்டுக்குள்ள போகுது. உள்ள இருந்து 5 பேர் துப்பாக்கியோட குதிக்கிறான். சுத்தி இருந்த பாதுகாப்பு படை வீரர்களை சுற்றி தள்ளுகிறார்கள். 8 பாதுகாப்பு படை வீரர்கள் காலி, ஒரு தோட்ட வேலை பார்த்துக் கொண்டிருந்த தோட்டக்காரர் காலி, துப்பாக்கியை தூக்கிட்டு வந்த 5 பேரும் காலி. அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட பல பேரில் இறுதியாக மிஞ்சியவர் அப்சல் குரு. அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அவர் தூக்கிலே போட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்து விட்டது. என்ன நடந்துச்சு? அதற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு இவரை தூக்கில் போடக்கூடாது என்று குரல் கொடுக்கிற பல பேர்கள், பல மதத்தவர்கள், பல அமைப்பை சார்ந்தவர்களில் பல பேர் அன்றைக்கு அப்சல் குருவை தூக்கிலே போடுவதற்காக இயக்கம் நடத்தினார்கள். பிஜேபி எடுத்துக்கங்க, 1975 ஜனசங்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம், பிறகு பாரதிய ஜனதா பார்ட்டியாக மாறி போனது. அந்த பாரதிய ஜனசங்கத்தினுடைய மூத்த தலைவர் அத்வானி 1975 அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் போராட்டம் நடத்துகிறார். என்ன போராட்டம்? மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று. நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை இருக்கக்கூடாதியா, மனித உயிர்கள் எடுக்கிற ரொம்ப அநியாயம்யா, பண்ணக்கூடாது அப்படின்னு தூக்கு தண்டனையை ரத்து பண்ண சொல்லி போராட்டம் நடத்துகிறார். பாகிஸ்தான்ல சரப்ஜித் சிங் இந்தியாக்காரன், அந்த ஆள் மேல ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு பிறகு
இங்க இருந்து குரல் கொடுக்கிறாரு, தூக்கு தண்டனை ரத்து செய்யணும். பல கட்டங்கள்ல தூக்கு தண்டனையை ரத்துக்காக குரல் கொடுத்தவர் 2006 அக்டோபர்ல எல்லா மாநில ஆளுநர்களையும் சந்தித்து அப்சல் குருவுடைய கருணை மனுவை ஏத்துக்காதீங்க, அவரை தூக்குல போட்டுருங்க, அவருக்கு மன்னிப்பு கொடுத்துடாதீங்க, நாட்டில் இருக்கிற அத்தனை மாநில ஆளுநர்களையும் சந்தித்து மனு கொடுக்கிறார். ஜனாதிபதியை சந்தித்து மனு கொடுக்கிறார். அத்தோட விட்டாரா? அதே 2006 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரைக்கும் நாடு தழுவிய அளவில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் போராட்டம் நடத்துகிறார். அப்சல் குருவை உடனே தூக்கிலிடு. அவருக்கு தூக்கு தண்டனைக்காக நிர்ணயிக்கப்பட்ட அக்டோபர் 20 நாட்டின் தலைநகர் டெல்லியிலே அப்சல் குருவை நீ தூக்கில போடல, குறைஞ்சபட்சம் நானாவது அவனுடைய கொடும்பாவியை எரிக்கிறேன் என்று கொடும்பாவியை எரித்து தனது கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறார். யாரு? 75 தூக்கு தண்டனை வேண்டாம். பாகிஸ்தான்ல ஒருத்தனை தூக்குக்கு போட போறாங்கன்னு சொன்ன உடனே தூக்கு தண்டனை ரத்து பண்ணு சொன்னவர். அப்சல் குருவுடைய விவகாரத்தில் அவரை தூக்கில போடு. என்ன அர்த்தம் விளங்குகிறதா? அவர்களுடைய மனிதநேயத்தினுடைய எல்லை விளங்குகிறதா? எது மனிதநேயம்? அவங்க சாதிக்கார, அவங்க மொழிக்கார, அவங்களுடைய மதத்துக்கார, அவங்களுடைய அந்த இயக்கத்துக்காரன் தவறு செய்தால் அவர்களுக்கு மனித நேயம் காட்டப்பட வேண்டும். மற்றவன் செய்தால், குறிப்பாக முஸ்லீம் செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு பேர் மனித நேயமா மதநேயமா? மதநேயத்தை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற இந்த மத வெறியர்கள் முஸ்லீம்களை பார்த்து வெறியர்களாம், முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாம், முஸ்லீம்கள் மனிதநேயத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களாம். யாரை பார்த்து யார் சொல்வது? ஈயத்தை பார்த்து சிரிச்சதாம் பித்தாளம் வாங்கல அந்த கதை. எங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு உனக்கு என்னடா இருக்குது? இதே இந்த தமிழகத்தை சார்ந்தவர்களுடைய நிலை என்ன? இந்த 3 பேருக்காக வக்காலத்து வாங்குகிற இவர்கள் அப்சல் குரு விஷயத்தில் என்ன செய்தார்கள்? இன்னும் சொல்ல போனா சட்டப்படி அவருடைய விசாரணையிலே பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது என்பது ஆய்வாளர்களால், அவருடைய குற்றத்தை வெளியிலிருந்து விசாரித்த பல புலன் அதிகாரிகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்களாக புத்தகங்களாக தொகுக்கப்பட்டும் இருக்கிறது. அவரே தபால் எழுதுறாரு. ஆரம்பத்தில் வக்கீல் வச்சுக்க முடியல அப்சல் குருவுக்கு. ஒரு 8 பேரை அரசாங்கம் கைகாட்டுகிறது. யாராவது ஒருத்தர் அவருக்கு வக்கீலா பணியாற்றுங்க. 8 பேருமே புறக்கணிக்கிறாங்க. முஸ்லீமுக்கு வாதாடினா நம்மள மதவெறி என்று சொல்லிவிடுவாங்க, அதனால நாங்க வாதாடலன்னு புறக்கணிக்கிறாங்க. கடைசியில மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி நான் வர்றேன்னு ஒரு அறிவிப்பு செய்கிறார். மும்பையிலே இருக்கிற அவருடைய அலுவலகம் சிவசேனை குண்டர்களால் தாக்கி சூறையாடப்படுகிறது. மறு நிமிஷமே அவர் பேக் வாங்குறாரு. வேண்டாம், அப்சல் குருவுக்கு வாதாட போனால் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, வேண்டாம் விலகிறாரு. கடைசியில் ஒரு வக்கீல் ஒத்துக்கொள்கிறார். எப்படிப்பட்ட வக்கீல்? இவருடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர். எந்த அளவுக்குன்னா, வெளியில வாதம் நடக்கிறது, ஹைகோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்ட அந்த செய்தி ஒரு வார காலத்திற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே வெளிவருகிறது. அதை திகார் சிறையிலே இருக்கிற அப்சல் குரு படித்து பார்க்கிறார். அதிலே சொல்லப்படுகிறது, மரண தண்டனையை அப்சல் குரு ஏற்றுக்கொண்டார், அவரை தூக்கிலே போடக்கூடாது, ஊசி போட்டு கொள்ள வேண்டும் என்று அவர் ஒத்துக்கொண்டதாக அப்சல் குருவுடைய வக்கீல் நீதிமன்றத்திலே தெரிவித்தார் என்று பத்திரிகையில் செய்தியை பார்த்து பதறி போறார். நான் என்னைக்குடா ஒத்துக்கிட்டேன்? நான் தப்பே செய்யலையே, என்ன அநியாயமா பிடிச்சு கொண்டு வந்து காவல்துறையினர் தங்கள் மீது இருக்கிற பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக போட்டு வைத்த பொய்யான வழக்கு, அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? இது பொய் என்று சொல்லி வாதிட நினைக்கிறார். அவரது கருத்து வெளி உலகத்திற்கு வராமலே அப்படியே திகார் சிறைக்குள்ளே மூடி மறைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட வக்கீல்? வந்த வக்கீலும் வாதாட வரல, சீக்கிரமா அப்சல் குருவை தூக்கில போடணும். அவர் மீது வைக்கப்பட்ட வாதங்கள், ஆதாரங்கள் எல்லாவற்றையும் முரண்பாடு. கேட்டீங்களா? குரல் கொடுத்தீங்களா? அப்சல் குரு விடுதலை பண்ணு சொன்னீங்களா? அவருக்கு கேட்க மாட்டீங்க, முஸ்லீமா இருந்தா கேட்க மாட்டீங்க.
முஸ்லிம் என்றால் அவன் தீவிரவாதியாகவே மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படட்டும், அப்படி அவன் செத்து மடியட்டும். அதானே என்ன, இதுக்கு பேர் மனித நேயமா? அடுத்து சொல்கிறார்கள், இல்லை இல்லை, சோனியா காந்தி அவரே இவர்களை தூக்கில் போட வேண்டாம் என்று கருத்து தெரிவித்து விட்டார்கள். அடுத்த வாதம் என்ன? சோனியா காந்தி ஜனாதிபதிக்கு எழுதிய ஒரு தபால், அந்த தபாலில் அவர் குறிப்பிடுகிறார், எனக்கோ என்னுடைய மகள் பிரியங்காவுக்கோ எனது மகன் ராகுல் காந்திக்கோ எனது கணவரை படுகொலை செய்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றவாளிகளை தூக்கிலிட்டு தான் ஆக வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் சம்பந்தப்பட்ட கருணை மனு ஜனாதிபதியாக உங்களிடத்திலே வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களின் தூக்கு தண்டனையை குறைத்தால் அதை நாங்கள் ஆட்சேபிக்கப் போவதில்லை என்று சோனியா காந்தி ஜனாதிபதிக்கு ஒரு மடல் தபால் எழுதியிருக்கிறார். அந்த தபாலை சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர் மட்டும், ராஜீவ்காந்தி மட்டும் கொல்லப்பட்டிருந்தா கரெக்ட், சம்பந்தப்பட்டவங்களே மன்னிக்கும் போது ஜனாதிபதி என்ன சொல்றது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது? அவர் மட்டுமா கொல்லப்பட்டாரு? நேற்றைக்கு முன்தினம் சென்னையிலே மிக பெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த குண்டுவெடிப்பிலே கொல்லப்பட்ட அத்தனை குடும்பங்களை சார்ந்தவர்களும் வந்து நின்றார்கள். சீக்கிரம் தூக்கில போடு. அவனுடைய கோரிக்கைக்கு என்ன மதிப்பு? ராஜீவ்காந்தி உயிர் மட்டும்தான் உயிர், மற்றவங்க உயிரெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிற பொழுது கொள்வதுதான், அவர்களை தூக்கில் போடுவதுதான் மனிதநேயம். அப்ப எல்லாரையும் ஒரே பார்வையிலே பார்க்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் எந்த பேதமையும் காட்டப்படக்கூடாது. அப்படி பார்க்கப்படுகிற நேயமே உண்மையான மனித நேயம். அப்படிப்பட்ட மனித நேயம் தவழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah